கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன் காத்திருப்பு முடிந்தது. நிறைய காரியத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம்ல. நன்மைக்காக காத்திருக்கிறோம், வேலைக்காக காத்திருக்கிறோம், ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறோம், திருமணத்திற்காய் காத்திருக்கிறோம். இன்றைக்கி நிறைய ஃபேமிலி குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க, பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஒன்றை புரிந்துக்கோங்க, காத்திருக்கிறதுங்கிறது வேதனைக்குரிய காரியம். காத்திருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை, அதனுடைய கஷ்டம் தெரியும். ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை, உன் காத்திருந்தல் முடிந்தது. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:12, வெகுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இத்தனை வருஷமாக, இத்தனை மாதமாக, இத்தனை வாரமாக, இத்தனை நாளாக காத்திருந்தீங்கள, நீங்கள் நினைச்சது இப்பொழுது வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, காத்திருக்கிறது போல ஒரு கொடிய காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் என்ன காரியத்திற்காக காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. சில நேரத்துக்கு நமக்கு மனசெல்லாம் உடஞ்சிடும். யோபு சொல்கிறான், யோபு 30:26 நீங்கள் வாசித்து பாருங்க. நன்மைக்காய் காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்திற்காக காத்திருந்த எனக்கு இருள் வந்தது. இவன் காத்திருக்கிறது ஒன்றுக்கு, ஆனால் வந்தது வேறொன்றுக்கு. யோபு சொல்லுகிறான், புலம்புகிறான்னா, வெளிச்சத்துக்காக காத்திருந்த, எப்போ வெளிச்சம் வரும், இருள் வந்தது. நன்மைக்காய் காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நீங்கள் எதுக்கெல்லாம் காத்திருக்கீங்களோ அத்தனையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். யோபு இன்னும் புலம்புகிறான். யோபு 14:14 வாஸ்து பாருங்க. எப்பொழுது மாறும் என்று என் போராட்டத்தின் நாட்கள்லாம் காத்திருக்கிறேன். என் பிரச்சனை எப்போ மாறும், என் கண்ணீர் எப்போ மாறும், என் வறுமை எப்போ மாறும், என் நிந்தை எப்போ மாறும், நான் இழந்ததெல்லாம் எப்போ கிடைக்கும். வெயிட் பண்ணுறது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் யோபுவை பார்த்து சொன்னால், உன் காத்திருந்தல் முடிந்து போயின. யோபு 42:2. அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. யோபு 42:10. என்ன காரியத்துக்காய் காத்திருந்தானோ 2 மடங்கு யோபுக்கு கிடைத்தது போல நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். நீங்கள் காத்திருக்கீங்களா? நன்மை நடக்கும். ஏன் தெரியுமா? தெளிவாக வேதம் சொல்லுதே. யோபு காத்திருந்தான், அவனுக்கு கிடைத்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் வெட்கப்படுவதில்லை. காத்திருக்கில்ல, அது வரும். ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன், மனுஷனுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போவீங்க, காத்திருக்க வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காய் காத்திருக்கீங்கன்னா அது ஒரு நாளும் தரையில் விழுந்து போவதில்லை, அது நிச்சயமாக நடக்கும். காத்திருங்க, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய அற்புதத்திற்கு, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற காரியங்கள் வரப்போகிறதற்காக நன்றி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன் காத்திருந்தல் முடிந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.